யோ கம்பீர் மாமா இதெல்லாம் நியாயமா? இப்ப இருக்கிற இந்தியா டீம்ல எல்லா ஃபார்மேட்லயும் விளையாடக்கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டா எல்லாருமே ரெண்டு பிளேயர் தான் சொல்லுவோம். ஒருத்தர் கில்லு, இன்னொருத்தர் ஹர்ஷித் ராணா. ஏன்னா இவங்க 2 பேர் மட்டும்தான் எல்லா ஃபார்மேட்லயும் வாய்ப்பு கிடைச்சு விளையாடுறாங்க. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? இதுல நம்ம கில்ல எல்லா ஃபார்மேட்லயும் கேப்டனோ இல்ல வைஸ் கேப்டனோ தூக்கி போட்டு விளையாட வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நம்ம இந்தியா டீமுக்கு 3 ஃபார்மேட்டுக்குமே ஒரே கேப்டன் தான் இருக்கணுமா. அப்போதான் நம்ம இந்தியா டீமோட வளர்ச்சி நல்லா இருக்குமா. அதுக்கு கில்லு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு சொல்றாங்க. இதே சாக்க வச்சு நம்ம ஹிட்மேன் கேப்டன்ஷிப்பை புடிங்கிட்டீங்கல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இதுவாச்சும் பரவாயில்லைங்க. ஹர்ஷித் ராணாவை எல்லா ஃபார்மேட்லயும் விளையாட வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா என்னதான் ஒரு சில பேர் கம்பீர் மாமான்னு சொன்னாலும் இன்னும் சிலர் நம்ம இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலர்ல கொஞ்சம் எல்லாரையும் விட பெட்டரா பேட்டிங் எபிலிட்டி உள்ள பிளேயர் தான் ஹர்ஷித் ராணா. ஒரு பியூர் பவுலரா இருந்து கொஞ்சம் நல்லாவும் பேட்டிங் ஆனா நம்ம இந்தியா டீமுக்கு பிளஸ் தானே. இதனாலதான் நம்ம கம்பீர் மாமா அவருக்கு எல்லா மேட்ச்லயும் வாய்ப்பு கொடுத்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. No comment. Simply yes.